Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Moganapriya speaking. In this class, we are going to see the first prose from 11th standard English. The Portrait of a Lady by Kushwant Singh. Before going into the text, we can see the author introduction. நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆத்தருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். குஷ்வந்த் சிங் இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். ஹீ ஸ்டடீட் அட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லி அண்ட் கிங்ஸ் காலேஜ் லண்டன். குஷ்வந்த் சிங் ஒரு இந்தியன் ரைட்டர். இவர் எழுதின லெசன் தான் த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி. நம்மளுடைய ஃபஸ்ட் லெசன் 11th சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் 2 காலேஜில் படிச்சிருக்காரு. ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் அண்ட் தென் கிங்ஸ் காலேஜ் டெல்லியிலையும் லண்டன்லேயும் படிச்சிருக்காரு. ஹீ ஜாயின் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. Till now we have seen the author introduction. Now we are going to the lesson, the portrait of a lady. Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. இங்கே நம்மளுக்கு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி ஆத்தருக்கும் அவங்களுடைய கிராண்ட்மதர் பாட்டிக்கும் இடையே ஆன ரிலேஷன், அன்பு எந்த அளவுக்கு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி தான் இது. மை கிராண்ட்மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட்மதர் வாஸ் அன் ஓல்ட் விமன். She had been old and wrinkled for the 20 years that I had known her. My grandmother, என்னோட கிராண்ட்மதர் எல்லா கிராண்ட்மதர் மாதிரியும் ரொம்ப வயசானவங்க. She had been old and wrinkled for 20 years that I had known her. நான் 20 வருஷமாக அவங்கள பார்க்குறேன். 20 வருஷமாக அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நான் எப்படி சின்ன வயசில் பார்த்தனோ அதே மாதிரி தான் அந்த 20 வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் செட் தட் ஷி ஹேட் ஒன்ஸ் பீன் யங் அண்ட் பிரிட்டி அண்ட் ஹேட் ஈவன் ஹேட் அ ஹஸ்பண்ட். ஒன்ஸ் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்டெல்லாம் இருந்துச்சு. பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். ஆனால் என்னால் அதை நம்ப முடியல. மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் அபோவ் த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். இதுதான் மேண்டல் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் அபவுட் த ஃபயர் பிளேஸ் இருக்குல்லையே, அதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு மேண்டல் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் த வால் ஃபார் ஹேங்கிங் பிக்சர்ஸ். இதுதான் மேண்டல் பீஸ். இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்களுடைய கிராண்ட்ஃபாதரோட பிக்சர் இருந்திருக்கு. அதை பார்த்து தான் கிராண்ட்ஃபாதர்னு ஒருத்தங்க நம்மளுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம ஆத்தருக்கு தெரியும். ஆனால் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப அழகாக இருந்தாங்க பாட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஷீ ஹேட் அ ஹஸ்பண்ட் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே என்னால் நம்ப முடியல அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் எழுதியிருக்கார். ஹீ ஓர் அ பிக் டர்பன். இது அவங்களுடைய தாத்தாவை பற்றின ஸ்டோரி. அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. ஹீ ஓர் அ பிக் டர்பன் அண்ட் loose fitting cloths. His long white beard covered the best part of his chest. He wore a big turban. பெரிய டர்பன், பெரிய தலப்பா ஒன்று கட்டியிருப்பாங்க. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருப்பாங்க. ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட், அவருடைய வெள்ளை தாடி எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஹீ லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. அவரை பார்த்தா ஒரு 100 வயசு ஆனவர் மாதிரி இருப்பார். He did not look at the sort of person who would have a wife or children. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் இவருக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. அந்த மாதிரி தானே ஒரு பிக்சர் தான் அவங்க தாத்தாவோட பிக்சர் அங்கே இருக்கும். He looked as if he could only have lots and lots of grandchildren. As for my grandmother being young and pretty. இப்போ மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஒன்ஸ் அவங்க பாட்டி அழகாக இருந்தாங்க, ஹஸ்பண்ட் கூட இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஹஸ்பண்ட் இருந்தப்போ அழகாக இருந்தாங்கன்னா அந்த அழகான ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த தாத்தாவை பார்த்தா பேரம்பேத்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர நல்ல அழகான தாத்தாவாக எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். ஆஸ் ஃபார் மை கிராண்ட்மதர் பீயிங் யங் அண்ட் ப்ரிட்டி த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவோல்ட்டிங்.
இவருக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. பாட்டி எங்க இருக்கிற ஃபோட்டோவும் இல்ல. தாத்தா எங்க இருக்கிற ஃபோட்டோவும் இல்ல. இப்ப பார்க்குற பாட்டி ரொம்ப வயசா ஆன மாரி தான் இருக்காங்க. அதே மாரி தாத்தாவும் எப்படி தான் இருக்காரு, வயசான தாத்தாவா தான் இருக்காரு. அப்படின்னு ரிவோல்ட் ஆகிட்டே இருக்குது அவருக்கு தாட். ஷி ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் த கேம்ஸ் ஷி யூஸ் டு ப்ளே ஆஸ் அ சைல்டு. சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய விளையாண்டுருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்ட் அண்ட் அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட். ரொம்ப அபத்தமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாஜிக்கலாக இருக்குது. அப்சர்ட்னா இல்லாஜிக்கலாக இருக்குது, அன்டிக்னிஃபைட். அப்படி ஒன்றும் உண்மை மாதிரி தெரியலையே நீங்கள் பேசுகிறது, உங்களால் நடக்கவே முடியல, எப்படி நீங்கள் விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆன் ஹர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் ஷி யூஸ்டு டு டெல் அஸ். ப்ராஃபட்ஸ் கதையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த செயின்ஸ் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதையில் இவங்க கதையும் ஒரு கதையாக நாங்கள் நினச்சிக்கிறோமே தவிர இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பேரால சொல்கிறாங்க. இதான் ஜஸ்ட் இமேஜினேட்டிவ் பிக்சர். ஒரு தாத்தா இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். ஷார்ட்டாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க. Her face was a criss-cross of wrinkles running from everywhere to everywhere. அவங்களுடைய ஃபேஸில் ரிங்கிள்ஸ் நிறைய சுருக்கமாக இருக்கும், இங்கேயும் அங்கேயும் கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல வயசான பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தோலெல்லாம் அப்படியே சுருங்கி போய் கீழே கொஞ்சம் வந்து தொங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ அவங்களுடைய ஃபேஸில் அந்த ரிங்கிள்ஸ் கிறிஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் இவரும் சொல்கிறாரு. No, we were certain she had always been as we had known her. இப்போ மட்டும் இல்லை, நான் பார்த்ததுலேருந்தே இப்படி தான் இருக்காங்க அப்படின்றாரு. Old, so terribly old that she could not have grown older. இதை விட ஒருத்தங்கனால வயசாக முடியும் அப்படின்னா முடியவே முடியாது, இதுதான் மேக்ஸிமம் வயசு, அந்த மாதிரி ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. அண்ட் had stayed at the same age for 20 years. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க. She could never have been pretty but she always beautiful. இதுதான் அந்த பாட்டிக்கு உரிய பாசம், பாட்டியோட பாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. எப்போவுமே அவங்க ரொம்ப ப்ரிட்டியாலாம் இருந்ததில்ல, ஆனால் எப்போவுமே அழகாக இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பிக்சர். இந்த மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு இருப்பாங்க. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop. இதுதான், ஒரு கையை இடுப்பில் வச்சுப்பாங்க, இடுப்பில் வச்சுட்டு நடப்பாங்க. எதுக்காகனா பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, குனிஞ்சு போகிறாங்க இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஹாப்பிள்ட் அப்படின்னா ரொம்ப அன்ஸ்டடியாக நடக்கிறது. அண்ட் அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. அந்த ரோசரி வச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மணி வச்சு அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு கையில் எப்போவுமே அந்த ரோசரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது லாஸ்ட்டில் பிக்சர் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். ஹர் சில்வர் லாக்ஸ் அப்படிங்கிறது ஹேர், ஒயிட் ஹேர் வேர் ஸ்கேட்டர்ட் அன்டைடிலி ஓவர் ஹர் பேல் பக்கர்டு ஃபேஸ். அவங்க வெளுவெளுத்து போன அந்த சுருக்கமாக இருக்கிற அந்த ஃபேஸில் அவங்களுடைய ஒயிட் ஹேர் அங்கங்கே களைஞ்சு நிற்கும். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர்ஸ். எப்பயுமே ஏதோ ஒரு ப்ரேயர் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஒரு முணுமுணுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முணுமுணுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரேயராக தான் இருக்கும். எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஆமாம், உண்மையாகவே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் தான். ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின், an expanse of pure white serenity breathing peace and contentment. எவ்வளோ அழகாக ஒரு பாட்டியோட அந்த காம்னஸை சொல்கிறாங்க பாருங்கள். ஷி வாஸ் லைக் அ வின்டர் லேண்ட்ஸ்கேப். வின்டரில் அப்படியே பனி பெஞ்சு ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. எக்ஸ்பான்ஸ், wide spread of pure white serenity means calmness, breathing peace and contentment, satisfaction. அவங்களுடைய ஃபேஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் அவங்களுடைய ஃபேஸ். My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city.
and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இவர் எப்படி இங்கே பாட்டிக்கிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆனார்னு இந்த பேரால தான் நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. இவ்வளோ நேரம் பாட்டியை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அவங்க வீடு அதெல்லாமே சொன்னார் இல்லையா. வீடுனா எந்த இடத்துல அந்த பிக்சர் இருக்கும், அவங்க தாத்தாவோட பிக்சர் எங்கே இருக்கும், தாத்தா எப்படி இருப்பார், அவங்க எப்படி இருந்தாங்க, இல்லை ஃபஸ்ட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ அப்படி எப்படி இருக்காங்க, இது எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இவரும் பாட்டியும் எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பேரால வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென்ட் டு லிவ் இன் சிட்டி அண்ட் வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் சிட்டிக்கு வேலைக்கு போயிடுறாங்க, வேலை தேடி போயிடுறாங்க. அப்போ கான்ஸ்டன்ட்லி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, பாட்டியும் குஷ்வந்த் சிங்கும். ஷீ யூஸ்டு டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். She said her morning prayer in a monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. அவங்க என்ன செய்வாங்க? ஷீ செட் ஹர் மார்னிங் ப்ரேயர், காலையில் ப்ரேயர் சொல்கிறது. மொனாட்டனஸாக ஒரே மாதிரி அந்த ப்ரேயர் சாங் இருந்துக்கிட்டே இருக்கும். இவரை எழுப்பி ட்ரெஸ் பண்ணி, குளிக்க வச்சு, ட்ரெஸ் பண்ணி, ஸ்கூலுக்கு கிளம்ப வச்சு எல்லாம் செய்கிற வரைக்கும் அந்த ப்ரேயர் சாங் அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தையாவது காதில் விழுந்து அப்படியே இவர் அதை கேட்டு பாட ஆரம்பிச்சிட மாட்டாரா, இல்லை கடவுளை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க. சாமி பாட்டு பாடிக்கிட்டே கிராண்ட் சன்னுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஐ லிசன் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட். அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் லிசன் பண்ணுவேன், ஆனால் ஒன்றும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பாதர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றார். தென் ஷீ வுட் ஃபெச் மை ஃபுட் அண்ட் ஸ்லேட் விச் ஷீ ஹேட் ஆல்ரெடி வாஷ்ட் அண்ட் பிளாஸ்டர்ட் வித் எல்லோ சாக். நல்லா வாஷ் பண்ணி அவருடைய ஸ்லேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. டைனி earthen இங்க் பாட், ஒரு குட்டியாக ஒரு இங்க் பாட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அ ரெட் பென். டை தெம் ஆல் இன் அ பண்டல் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. எதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையோ அது எல்லாமே எடுத்து அவர்கிட்ட கொடுத்து ரெடியாக வச்சு எடுத்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் அ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென்ட் டு ஸ்கூல். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க. ஷீ கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய சப்பாத்தி கையில் எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கோ இல்லை கிராண்ட் சன்னுக்காகவோ இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக எடுத்துக்குவாங்க. மை கிராண்ட்மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்ட் டு த டெம்பிள். ஸ்கூலுக்கு எப்போவுமே இவர் கூட வருவாங்க, ஏன்னா ஸ்கூலும் டெம்பிளும் பக்கத்தில் இருக்குது. த ப்ரீஸ்ட் taught us the alphabet and the morning prayer while the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus. My grandmother sat inside reading the scriptures. அவர் சொல்ல வராண்டாவில் உட்காந்து பிள்ளைங்க பாடத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவார், சார் சொல்லுவார், இந்த பிள்ளைங்க படிப்பாங்க. கோரஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப இப்போ 1னா 1, 2னா 2, ஆனால் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் சில்ட்ரனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இந்த லெசன்ஸ் போகும், இன்னொரு பக்கம் பாட்டி என்ன செய்வாங்க, கோயிலில் உட்காந்து ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. when we had both finished we would walk back together. 2 பேரும் முடிச்சிருவாங்க. இவங்களும் ஸ்கிரிப்சர் படித்து முடிச்சிருவாங்க, அவங்களும் குஷ்வந்த் சிங்கும் என்ன முடிச்சிருவார், அவருடைய லெசன்ஸை முடித்த உடனேயும் 2 பேரும் வாக் பண்ணி போவாங்க. 2 பேரும். திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். தே ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம் க்ரௌலிங் அண்ட் ஃபைட்டிங். டெம்பிள் டோர்லேயே இந்த டாகெல்லாம் இவங்களை பார்த்துட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வரும். வித் ஈச் அதர் ஃபார் த சப்பாத்தி வி த்ரூ டு தெம். சப்பாத்தி போடுறாங்க இல்லையா, அந்த சப்பாத்திக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் அவங்க பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டும் அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்.
When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் இவரை கூப்பிடுறாங்க சிட்டிக்கு வர சொல்லி. இதுதான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்த பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆல்தோ வி ஷேர்ட் த சேம் ரூம், my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. நான் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு தான் போக வேண்டியது இருந்துச்சு. அதுவும் மோட்டார் பஸ்ஸில் போக வேண்டியது இருந்துச்சு. இப்போ என் பாட்டி அந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு என் கூட வரல. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyards of the சிட்டி ஹவுஸ் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ். அவங்களுடைய சிட்டி ஹவுஸில் அந்த கோர்ட்யார்டில் ஸ்பேரோஸ் இருக்குது. இப்போ சப்பாத்திஸ் கொடுக்கறதுக்கு டாக்ஸ் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டாங்க இல்லையா அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கெல்லாம். அதனால் ஸ்பேரோஸ்க்கு இப்போ ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் த இயர்ஸ் ரோல்டு பை வி சா லெஸ் ஆஃப் ஈச் அதர். ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபார் சம் டைம் ஷி கண்டினியூ டு வேக் மீ அப் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். ஏதாவது ஒரு நேரம் அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ பாட்டி அவங்க ஆஸ் யூஷுவல் சின்ன வயசில் ரெடி பண்ணாங்களே அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. வென் ஐ கேம் பேக் ஷீ வுட் ஆஸ்க் மீ வாட் த டீச்சர் ஹேட் டாட் மீ. ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐ வுட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ். என்னெல்லாம் அங்கே இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சயின்ஸ் எல்லாம் சொல்லுவார். அண்ட் லேர்னிங் த லா ஆஃப் கிராவிட்டி பற்றி சொல்லுவார். ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். இந்த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காலத்தில் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ரவுண்டாக இருந்தால் நம்மளால் எப்படி நடக்க முடியும், ஓட முடியும், நார்மலாக இருக்க முடியும். அப்போ இது வந்து ஃபேக், தப்பாக சொல்லித்தர்றாங்க பசங்களுக்கு. டீச்சிங் மெத்தடு தப்பு, டீச்சிங்கே தப்பு அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட மைண்டில் போயிடுச்சு. திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லேஜில் இருக்கும்போது நிறைய அவங்களுக்கு ப்ரீச்சிங்ஸ் தான் இருந்துச்சு, காடை பற்றி இருந்துச்சு, சின்ன சின்ன கிராமர்ஸ், சின்ன சின்ன லெசன்ஸ் தான் எல்லாம் இருந்துச்சு. பேசிக் திங்ஸ் இருந்ததுனால பாட்டிக்கு நிறைய விஷயங்கள் பேரனுக்கு சொல்லித்தர முடிஞ்சுது. சொல்லும்போது கதைகள் நிறையா சொன்னாங்க. ஆனால் இப்போது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, கிராவிட்டி இருக்குது, ஆர்கிமெடிஸ் இருக்கார். இதனால் இவங்களுக்கு என்ன புரியலைன்னா, இவங்க சொல்லித்தர்றது எதுக்காக சொல்லித்தராங்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியல. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். ஷீ டிட் நாட் பிலீவ் இன் திங்ஸ் தே டாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட், unhappy that there was no teaching about God and the scriptures பற்றியோ ஒரு ஹோலி புக்ஸை பற்றியோ இல்லை காடை பற்றின ஒரு லெசன் கூட இல்லை. ஒன் டே ஐ அனௌன்ஸ் தட் வி வேர் பீயிங் கிவன் மியூசிக் லெசன்ஸ். ஷீ செட் நத்திங் பட் ஹர் சைலண்ட் மீன் டிஸ்அப்ரூவல். ஷீ ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். இந்த லெசன்ஸ் எல்லாம் ஒத்துக்க முடியல பாட்டினால். இந்த லெசன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லித்தராங்களானும் தெரியலை. தப்பான லெசன்ஸு, தப்பான மெத்தடில் படிக்கிறான் பேரன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாமல் இவர் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டோட முதல்லலாம் எவ்வளவு க்ளோஸாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. ஒரு நாள் போய் எனக்கு மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பாட்டி அப்படியா, என்ன மியூசிக், என்ன பாட்டு பாடின, என்ன பாட்டு படித்த, என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவர். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டடாக காமிச்சிக்கல, அந்த மாதிரி ஜஸ்ட் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சே டோட்டலாக குறைஞ்சிருச்சு. வென் ஐ வெண்ட் அப் டு யூனிவர்சிட்டி ஐ வாஸ் கிவன் எ ரூம் ஆஃப் மை ஓன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகிறார். யூனிவர்சிட்டினா காலேஜ் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க வீட்டில். த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு, பறிக்கப்பட்டது. ரெண்டு பேர்த்துக்கும் இருந்த ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாக இப்போது
போயிடுச்சு. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன். தனிமையை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க வித் ரெசிக்னேஷன். நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிக்னேஷனோட வில்லிங்னஸோட அந்த தனிமையை ஏற்றுக்கிறாங்க. ஷீ ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிவன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னிங் வீல் மட்டுமே அவங்களுடைய உலகமாயிருச்சு. இதுக்கு முன்னாடி கிராண்ட்சன் மட்டுமே அவங்களோட உலகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வீல் மட்டும்தான் அவங்களுடைய உலகமாக இருந்துச்சு. எப்போயாவது அந்த ஸ்பின்னிங் வீலில் விட்டுட்டு வெளியில் வருவாங்களே தவிர மேக்ஸிமம் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை பேசுறது எல்லாமே அந்த ஸ்பின்னிங் வீலோடவே தான் போயிடுச்சு. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷீ சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. ஆஃப்டர்நூன் டைமில் மட்டும் அந்த ஸ்பேரோஸை ஃபீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. மீதி நேரம் எல்லாமே அந்த ஸ்பின்னிங் வீலோடவே தான் அவங்களுடைய பொழுது போகும். While she sat in the veranda breaking the bread into little pieces, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. Some came and perched on her leg, others on the shoulder. அவர் பார்க்கும்போது பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெட் க்ரம்ஸை உதுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஸ்பேரோஸ்க்கு கொடுக்கறதுக்காக. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த கிரேட் கன்ஃபியூஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபுல்லாக ஸ்பேரோஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இல்லையா, ஒரே கீச்சு மூச்சுன்னு அந்த ஸ்ட்ரிப்சிங் சவுண்டாகவே இருக்கும். அந்த சவுண்டுக்கு நடுவில் பாட்டி ரொம்ப அசால்ட்டாக மெதுவாக அந்த பிரெட் க்ரம்ஸை அப்படியே தூள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்பேரோஸ்க்கு போடுறதுக்காக. ஒரு சில பேர்ட்ஸ் அவங்களுடைய காலில் அவங்களுடைய ஷோல்டர்ஸ்லாம் வந்து உட்காரும். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதை வந்து தள்ளிவிடவெல்லாம் மாட்டாங்க. அதுவும் ஒரு பெட்டு குழந்த மாதிரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அவங்க பிரெட் க்ரம்ஸை பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள், மேலே ஷோல்டர் மேலே ஒன்று, அவங்களுடைய கால் மேலே ஒன்று உட்காந்துருக்குது. அவங்க ஒன்றும் பதட்டமெல்லாம் ஆகலை. அவங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஸ்பேரோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட். ஷீ ஸ்மைல்டு பட் நெவர் சூட்னா தள்ளி விடுறது. தெம் அவே. இட் யூஸ்டு டு பி த ஹாப்பியஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் த டே ஃபார் ஹர். ஒரு ½ அன் ஹவர் அவங்க ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது அந்த ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுற அந்த டைம் தான். வென் ஐ டிசைடட் டு கோ அப்ராட் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் ஐ வாஸ் ஷுர் மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட். அதுக்கப்புறம் அவர் அப்ராடு போகணும் படிக்கிறதுக்கு, லண்டன் போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக அப்செட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. இட் வுட் பி அவே ஃபார் 5 years அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல், பட் கிராண்ட் மதர் குட். யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவர் இருக்கார். ஷி வாஸ் நாட் ஈவன் ஷோ எனி இமோஷன். அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறாக அவங்க சின்ன இமோஷன் கூட காமிக்கல. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead. And when I left, I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. எதுவுமே சொல்லலை. ரொம்ப பெருசாக ஒரு இமோஷனும் நீ போறியா, எப்போ வருவே, நாம் இனி பார்க்க முடியாதா, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ரொம்ப இமோஷன்ஸ் எல்லாம் காமிக்கல. ஆனால் அங்கே போகும்போது ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஈரம் அவருக்கு காய என்ன அவருக்கு தோணுது அப்படின்னா, பாட்டியுடைய லாஸ்ட் கிஸ் இதுவாக இருக்குமோ, இதுக்கப்புறம் இருப்பாங்களா 5 years கழித்து வரும்போது. ஏன்னா இவர் 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பாட்டி ஒரே மாதிரியான பாட்டி தான். அதனால் அந்த திரும்பி வரும்போது இருப்பாங்களா, திரும்ப உயிரோட பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். அந்த பாட்டி மேலே இருக்கிற பாசம் அவருக்கு குறையவே இல்லை, பாட்டிக்கும் குறையல, ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பிக்சர், இமேஜினேட்டிவ் பிக்சர். இதில் வர்றது எல்லாமே இமேஜினேட்டிவ் பிக்சர். எங்களோட இமேஜினேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். பட்
That was not so. After 5 years, I came back home and was met by her at the station. After 5 years அப்படியே பயந்துக்கிட்டே வராரு. ஆனால் பாட்டி வரவேற்கிறதுக்கு அங்கே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. ஷீ டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். அன்றைக்கி எப்போ எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க. அதை விட வயசான மாதிரி தெரியவே இல்லை. ஷீ ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ் அண்ட் வைல் ஷீ கிளாப்ஸ் மீ இன் ஹர் ஆர்ம்ஸ். அப்படியே டப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க அவங்க கையை. ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். ஆனால் இப்போவும் அந்த ப்ரேயர் அவங்களுடைய லிப்பில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வேர் வித் ஹர் ஸ்பேரோ ஹூம் ஷீ ஃபெட் லாங்கர் அண்ட் வித் ஃப்ரிவலஸ் ரிபக்ஸ். செல்லமாக திட்டிக்கிட்டு, ஃப்ரிவலஸ் ட்ரிவியல், ரிபக்ஸ்னால் ஸ்கோல்டு, திட்டிக்கிட்டே அன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு இவர் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் பார்த்தோன்னே டப்புன்னு கையை மட்டும் பிடிக்கிறாங்க. இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். ஷீ டிட் நாட் ப்ரே. அந்த ஈவினிங் பயங்கரமான ஒரு சேஞ்ச். அவங்க ப்ரே பண்ணவே இல்லை. ஷீ கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. காட் அன் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். For several hours she thumped the sagging skin of the dilapidated drum. அடித்து அந்த ட்ரம் என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் sang of the homecoming of warriors. இந்த வாரியர்ஸ் எல்லாம் ஹோம் கம்மிங், திரும்பி வருவாங்க இல்லையா. ஹோம் கம்மிங்னா ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு திரும்ப வர்றதா ஹோம் கம்மிங் சொல்லுவோம். வாரியர்ஸ் வார்க்காக, யுத்தத்துக்காக போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமான பாட்டு பாடுவாங்களோ அந்த பாட்டை பாடி 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 ட்ரம்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடித்ததில் அந்த ட்ரம் டேமேஜ் ஆயிடுச்சு. வி ஹாவ் டு பர்ஸ்வேட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட். ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஓவர் ஸ்ட்ரெயினிங். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சைலன்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷீ டிட் நாட் ப்ரே. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரே பண்ணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரே பண்ண இல்லை. இப்போ பாருங்கள், சின்ன வயசில் அவங்க பாட்டி கூட இருந்திருக்காரு. பாட்டி கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் எதனால் பாட்டி கூட இருக்கார், பேரண்ட்ஸு வெளியில் போயிட்டாங்க வேலைக்காக, சிட்டியை நோக்கி போயிட்டதுனால பாட்டி கூட இருக்கார். பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப நல்ல டைமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு செட்டில் ஆனதுனால பாட்டியையும் நம்ம ஆத்தரையும் கூப்பிட்டுக்கிறாங்க, சிட்டிக்கே கூப்பிட்டுக்கிறாங்க. காலேஜ் லைஃப் வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் ரூம் ஃபஸ்ட்டு செப்பரேட் ஆச்சு. இங்கே சிட்டிக்கு வந்தோடனேயுமே இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் அண்ட் தென் கிராவிட்டி அண்ட் தென் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா காடை பற்றின லெசன்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்கிரிப்சர்ஸை பற்றின டாக் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இது கரெக்டான ஒரு வேதானவா, குழந்தைங்க கரெக்டாக வளருவாங்களாங்கிற ஒரு பயம் அந்த பாட்டிக்கு வந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறமே கொஞ்சம் செக்லூஷன், ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய டைம் ஸ்பின்னிங் வீல் அண்டு ஸ்பேரோவாக இருந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போகிறாரு. ஃபாரின் போயிட்டு திரும்ப வராரு. ஃபாரின் போயிட்டு திரும்ப வரும்போது பாட்டி ஹோம் கம்மிங் வாரியருக்கான பாட்டு பாடுறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டே அவங்க ப்ரே பண்ணல. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். அடுத்த நாள், அதாவது உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாட்டி பேரனை பார்க்குறதுக்காக இந்த 5 years தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இட் வாஸ் எ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. இது நார்மல் ஃபீவர் தான், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாரு. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் பாட்டி இவ்வளோ நாள் நான் இருந்ததே இந்த பேரனை பார்க்குறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. கொஞ்ச நேரம் மட்டும்தான் ப்ரே பண்ணல. அது வரைக்கும் அவர் பார்த்த வரைக்கும் எப்பயுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூட இல்லை இவங்கக்கிட்ட. வி ப்ரொட்டஸ்டட் பட் ஷீ இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சரியாயிருவீங்க, நத்திங் டு யூ, அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே பாட்டியோட காதில் விழுகலை. ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அவங்க அந்த பீட்ஸை வச்சு அப்படியே இந்த கவுண்ட் பண்ணிக்கிட்டு, இதான் ரோசரின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, லாஸ்ட்டில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோன்னு, இதான் ரோசரி, அப்படியே அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless finger. இவங்க கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரோசரி, அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாட்டியோட கையிலேருந்து கீழே விழுந்துருது. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. அப்படியே பாலர்னா அமைதி, அவங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அமைதி ஸ்ப்ரெட் ஆகிருது. பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. We lifted her off the bed and as is customary laid her on the ground. இறந்ததுக்கப்புறம் தரையில் தான் அவங்க படுக்க வைப்பாங்க, அதனால தரையில் படுக்க வைக்கிறாங்க அவங்களுடைய கஸ்டம் படி, அவங்களுடைய வழக்கப்படி. கஸ்டம்னா வழக்கப்படி. அண்ட் covered her with the red shroud. ஒரு கிளாத்து, இறந்ததுக்கப்புறம் கவர் பண்ணுற கிளாத்து பேர் ஷ்ரவுட். After a few hours of mourning, we left her alone to make arrangement for her funeral. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துக்கம் அனுசரிச்சுட்டு, மார்னிங்னா துக்கம் அனுசரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபியூனரல் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்க போயிடுறாங்க. இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் வித் த க்ரூட் ஸ்ட்ரெச்சர் டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட். எரிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போகிறாங்க. த சன் வாஸ் செட்டிங் அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம் அண்ட் வெராண்டா வித் பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். வி ஸ்டாப்ட் ஹாஃப் அ வே இன் த கோர்ட்யார்ட். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆல் ஓவர் த வெராண்டா இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் ஷீ லே டெட் and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. டக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போய் நின்றுடுறாங்க, போகலை. ஏன்னா அங்கே இருந்து அந்த பாட்டி படுத்திருக்கிற இடம் வரைக்கும் ஃபுல்லாக வராண்டா தெரியவே இல்லை. அத்தனை தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் அங்கே உட்காந்துருக்கு. தேர் வாஸ் நோ ட்ரிப்பிங், ஆனால் சின்ன சத்தம் கூட இல்லை. சும்மா பாட்டி பிரெட் க்ரம்ஸ் உடைக்கிறதுக்குள்ளே தலையில் காலில் எல்லாம் ஏறிட்டு, அவ்வளவு ஷோல்டர்ஸ் மேலெல்லாம் ஏறிட்டு அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பேரோஸ் அவ்வளவு ஒரு அமைதியாக இருக்குது. வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெச்ட் சம் பிரெட். லவ்வபிள் பர்சனுடைய டெத்து மனுஷங்களை மட்டும் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் ஸ்பேரோஸ் அண்ட் டாக்ஸ் யாராக இருந்தாலும் அந்த லவ் யாருக்கெல்லாம் ஷேர் ஆகிருக்குதோ அவங்க எல்லாருமே அதனால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் குஷ்வந்த் சிங் சொல்லியிருக்காரு. ஸ்பேரோஸ்க்கே இவ்வளோ வலி இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ஆத்தருக்கு அந்த வலி இன்னமும் பேர் பண்ண முடியாததாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இன்டைரக்டாக சொல்கிறாரு. இப்போ அழகாக ஒரு ஷார்ட் மைண்ட் மேப் போட்டோம் அப்படின்னா குஷ்வந்த் சிங் எங்கே இருக்கார்? சின்ன வயசில் பாட்டி கூட இருக்கார். ஸ்கூல் அட்டாச்டு டெம்பிள் அட்டாச்டு ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. அங்கே படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், பாட்டி கூடவே தான் இருந்தார். பேரண்ட்ஸ் அவரை அங்கே விட்டுட்டு சிட்டிக்கு வராங்க. சிட்டிக்கு வந்து அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் குஷ்வந்த் சிங் அண்ட் தென் கிராண்ட் மதரை கூப்பிட்டுக்கிறாங்க. இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகிறாரு. இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகிறதுனால பாட்டிக்கு இவருடைய லெசன்ஸ் புரியாததுனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுறாங்க. பாட்டி அவங்களுடைய டேஸ் டைம் எல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஸ்பின்னிங் வீல் அண்ட் தென் ஸ்பேரோ கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் காலேஜ் போனோன்னையும் இவருக்கு செப்பரேட் ரூம் கொடுத்தவொன்னையும் இவங்களுடைய அந்த கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் அவர் ஹையர் ஸ்டடிக்காக லண்டன் போக வேண்டியது இருந்துச்சு. அப்போது பாட்டி ஒரு கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. மேபி அதுதான் லாஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தோடவே போகிறாரு. ஆனால் திரும்பி வரும்போது பாட்டி நல்லா இருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுறாரு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க ஹோம் கம்மிங் வாரியருக்கான சாங் பாடுறாங்க. அவங்க வேண்டாம் போதும் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் முடியாதுன்னு சொல்லி அந்த ட்ரம் டேமேஜ் ஆகிற வரைக்கும் நல்ல சாங் பாடுறாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுடைய லைஃப்பில் ப்ரே பண்ணலை. அப்போ அவங்களுக்கு ஒரு லைட் ஆஃப் ஃபீவர் வருது. டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, ஃபீவர் சரியாயிரும், நார்மல் ஃபீவர் தான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி வேறு விதமாக நினச்சிக்கிட்டு இவங்க எவ்வளவோ சொல்லியும் கூட பாட்டி அதையை ஏற்றுக்கல. அவங்க இறந்து போயிடுவோம் அப்படின்னே நினச்சிக்கிட்டு அவங்க என்ன ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம்
அந்த பேர்ட்ஸ் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அவங்கள பார்க்குது. அவங்களுடைய பாடி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸும் உடனே பறந்து போயிடுது. திஸ் இஸ் த சிம்பிள் அண்ட் லவபிள் ஸ்டோரி அபவுட் த கிராண்ட் மதர். தேங்க்யூ.